Hi dears, welcome to Shares Ki Duniya. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? Alhamdulillah, we are doing good. Eid al-Fitr to everyone. ஸோ நம்ம வீட்டில் வந்து ஈத் செலிப்ரேஷன் எப்படி போச்சு, என்னெல்லாம் பண்ணோன்னு என்னோட ட்ராவல் பண்ணி இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஈது வந்துட்டாலே மெஹந்தி போடுறது, ஃபேஷியல் பண்ணுறது, அது இதுன்னு நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த வீடியோ வந்து டியூஸ்டே ஃபேஸ் பேக் போட்டிருந்தேன். இந்த ஃபேஸ் பேக் எப்படி வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் அவுட் பண்ணி பாருங்கள். உண்மையாகவே இது நல்ல ரிசல்ட் கொடுக்குது, ஒரு லைவான க்ளோ கொடுக்குது. பட் எந்த எதுவும் உடனே உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிடாது, கொஞ்சம் அந்த க்ளோ தெரியும், அவ்வளோதான். தென் நெக்ஸ்ட்டு வெனஸ்டே மெஹந்தி ரொம்ப முக்கியமாச்சு இல்லையா இதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு என்னோட சிஸ்டர்ஸ் எல்லாம் டியூஸ்டே போட்டு முடிச்சுட்டாங்க, ஒவ்வொருத்தவங்க மாற்றி போட்டு. தென் வெட்னஸ்டே நைட் வந்து எனக்கு போட்டு விட்டாங்க. ஸோ நைட் தான் அவ்வளோவா எனக்கு வச்சுக்க முடியல ரொம்ப டைம், ஏன்னா டாக்டரும் ரொம்ப கொஞ்சம் கிராங்கியாக இருந்தால் கொஞ்சம் ஒர்க் பண்ணுறதுனால கொஞ்சம் நேரம் வச்சுருப்பேன். தென் அப்படியே வந்து நம்ம சம் ஆஃப் டிஷ்ஷஸ்லாம் முன்னே ப்ரிப்பேர் பண்ணிடுவோம் இல்லையா, நைட்டே செஞ்சு வச்சுருவோம். ஸோ அந்த மாதிரி என் சிஸ்டர்ஸ் வந்து குலாப் ஜாமுன் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நான் என்னோடய மெஹந்தி கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் நான் பெட்ஷீட்டு, ஸோ ஸ்க்ரீன் கர்ட்டன்லாம் சேஞ்ச் பண்ணுறது, அதெல்லாம் கொஞ்சம் ரஃபான ஒர்க் தானே. ஸோ அதெல்லாம் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ரமஸானுக்கு, ஈதுக்கு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் நம்ம வீடு க்ளீன் பண்ணிட்டு இருந்தால் ஏதாவது ஒரு ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒர்க்கு ஸ்டாப் ஆகுமா அப்படின்னு நம்ம மனசு கேட்கும், ஆனால் ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும், கண்டினியூவாக ஒர்க்கில் இருக்கும். ஸோ இந்த கார்ட்ஸ்லாம் வந்து நான் இன்ஸ்டாகிராமில் ஆர்டர் போட்டிருந்தேன். என்னோடய சிஸ்டர், தம்பி அண்ட் என்னோட டாட்டர் நேமில் நான் பிரிண்ட் பண்ணி, மற்றதெல்லாம் பிளெயின் கார்டு. ஸோ இப்படி கொடுக்கக்குள்ளே பார்க்கறதுக்கும் அழகாக இருந்துச்சு, அது ஒரு மெமரியாகவும் இருக்கும்ல. ஸோ எனக்கு இந்த கார்டு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதனால நான் ஆர்டர் போட்டு ஸோ இந்த மாதிரி தான் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன் இந்த வாட்டி என்னோடய சிப்ளிங்ஸ்க்கு. இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கக்குள்ளே என்னோடய ஹஸ்பண்ட் ஃபோன் வந்து, உனக்கு என்ன ஈதி வேணும், உனக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணும் அப்படின்னு கேட்டால், எனக்கு அமௌண்ட்லாம் வேணாம், நீங்கள் தான் ஆல்ரெடி பெரிய ஈதியாக வாங்கி வச்சிட்டிங்களேன்னு சொன்னேன். என்னென்னா எனக்கு iPhone 15 வந்து என்னோடய ஹப்பி வாங்கி வச்சுருந்தாங்க. ஆல்ரெடி என்கிட்ட ஆண்ட்ராய்டு ஃபோன் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ ஒரு ஃபோனே வச்சு என்னாட்டி மேனேஜ் பண்ணிக்க முடியல. வீடியோ எடுக்கிறதும் யூடியூப்க்கு வீடியோஸ் எடுக்கிறது ஓவராக ஸ்டோரேஜ் ஆகுதுன்னு சொல்லிட்டு என்னோடய ஹப்பி இந்தமாரி ஐஃபோன் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ கேமரா வேணுமா, ஐஃபோன் வேணுமா கேட்டால், கேமராவில் நம்மளாட்டி ஹேண்டில் பண்ண முடியாது, எல்லாத்துக்கும் அதை தூக்கிட்டு போக முடியாது. ஃபோன்னா ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஒரு வைஃப் எந்த விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் ஹஸ்பண்டோட ஃபுல் சப்போர்ட் இருந்தாலே அந்த விஷயத்தில் அவங்க கண்டிப்பாக வின் பண்ண மாதிரி தான். அதில் வின் பண்ணுறாங்களோ இல்லையோ, ஆனால் மனசுக்கு அது அப்போதைக்கு வின் பண்ண மாதிரி தான். அப்படி தான் என்னோடய ஹஸ்பண்ட் எல்லா இதுலேயும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சேனலில் எங்களோட ஈத் கலெக்ஷன் ட்ரெஸ்ஸஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து என் பிரின்சஸோட ட்ரெஸ்ஸை ரிவீல் பண்ணல. ஸோ இதான் என் பிரின்சஸோட ட்ரெஸ். அந்த அருவி போல் அன்பு தருவாளே, சின்ன அருவி பொன் என்று சுடுவாளே, நீயும் தும்மிரடி தும்மிரடி ஆயுசு நூறாக என் உயிர் உன்னோட பத்தி வச்சு தாயே, என் பார்வை உன்னோடு, ஓம் பொம்மை கண்ணோடு. என்னோட பிரின்சஸ்க்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ஈத் எங்கள் கூட, அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அவங்களோட ட்ரெஸ்ஸஸ் இன்னும் நிறையாவே இருக்குது. இதுதான் ஈதுக்கு தொழுகைக்கு போட்ட ட்ரெஸ்ஸு. இன்ஷால்லா அவளோட ட்ரெஸ் கலெக்ஷன் அவங்களுக்கு தனியாகவே வீடியோ விளாக் போடுறேன். ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் கவுனில் பின்னாடி இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை நான் எடுத்து நான் அப்படி போடுறது வேஸ்ட்டாக இருக்குமே சொல்லிட்டு ஹெட்டுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிசைன் மாதிரி நான் பண்ணிவிட்டேன். இந்த ஹேர் பேண்டில் வந்து அதை பெயிண்ட் பண்ணி விட்டு பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி பரி மாதிரி அழகாக மாஷால்லான்னு இருந்தாங்க. ஸோ அப்படியே வந்து மம்மி வந்து கீர் காய்ச்சிட்டு இருந்தாங்க. இதுக்கு கீர் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஸோ அந்த கீர் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படிதான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் படுப்போன்னு பார்த்தா ஆனால் தூங்குறதுக்கு சுத்தமாக டைம் இல்லை. تقبل الله منا ومنكم عيد مبارك علينا وعليكم. الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله. الله أكبر الله أكبر ولله الحمد. الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله. الله أكبر الله أكبر ولله الحمد. இன்னைக்கு தான் ஈத் Thursday.
ஸோ சில பேர் வந்து வெனஸ்டேவே ஈத் செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் கன்ஃபியூஷனில் தான் இருந்துச்சு. நாங்கள் வந்து தேர்ஸ்டே செலிப்ரேட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டு ஃபஜர் தொழுதாச்சு. ஃபஜர் தொழுதுட்டு கொஞ்சமாக ஸ்வீட் சாப்பிட்டு கிளம்பியாச்சு தொழுகைக்கு. நாங்கள் ஈது பக்ரீத் இந்த டைம்லலாம் திடலுக்கு போய் தான் தொழுதுட்டு வருவோம். சப்போஸ் நம்ம வீட்டுக்கிட்ட இல்லைன்னா நம்ம வீட்டில் கூட தொழுதுக்கலாம். ஸோ என்னோடய பிரின்சஸ் அப்படியே உட்காரிச்சுன்னா பொம்மை மாதிரி உட்காந்தாங்க தொழுத வரைக்கும். என்னோட மதுரைலாம் சொல்லுவாங்க, இங்கே போய் திடலில் தொழுதுட்டு வந்தாலே மக்கால தொழுத ஃபீலே அவங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா மாஷால்லாம் அப்படி இருக்கும், எல்லாரையும் பார்க்கலாம், நிறையா எல்லாரோடையும் தொழுத மாதிரியே இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ்னு தொழுது முடிச்சுட்டு நம்ம ரிலேட்டிவ் எல்லாம் வந்திருப்பாங்க இல்லையா, அவங்கள பார்த்துட்டு இது பாரக் சொல்லிட்டு சலாம் சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து அடுத்த வேலை என்ன, பிரேக்ஃபாஸ்ட் தான். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. நம்ம வீட்டில் ரொம்ப வெரைட்டியான பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ண மாட்டோம். ஏன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த டைமில் இறங்காது. இத்தனை நாள் ஃபாஸ்டிங்கில் இருந்துட்டு சடனாக எல்லாம் சாப்பிட்றதுக்கு. ஸோ அன்றைக்கி நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டு மசாலான்னு பண்ணியிருந்ததே அல்ஹம்துலில்லாஹ் நிறையாவே இருந்துச்சு. ஃப்ரூட்ஸு, கொஞ்சம் இட்லி செஞ்சுருந்தோம், தென் ஸ்பெகட்டி பண்ணியிருந்தேன். அண்ட் நட்ஸில் வந்து கஸ்டர்ட் புட்டிங் பண்ணியிருந்தேன். எப்போதும் போல் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தேன். எனக்கு கீர் பண்ணியிருந்தாங்க மம்மி. அண்ட் அந்த இட்லிக்கு வந்து சட்னி, தேங்காய் சட்னி, வெங்காய சட்னி. அப்புறம் இது வந்து குலாப் ஜாமுனில் ஹல்வா பண்ணியிருந்தேன். ஹைலைட்டாக இருந்துச்சு. இது ரொம்பவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்ப்போம். அண்ட் ட்ரை குலாப் ஜாமுன் சிஸ்டர் பண்ணியிருந்தா. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நானும் என் டாக்டரும் கொஞ்சம் தூங்கி எழுந்திரிச்சோம். அந்த கேப்பில் 2 சிஸ்டர்ஸ்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்களாம் கிளம்பி ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. நான்லாம் தூங்கி எந்திரிச்சு தான் அடுத்த ஃபோட்டோ எடுக்கிறதா இருக்கட்டும், ட்ரெஸ் அப் பண்ணுறதா இருக்கட்டும். ஏன்னா சுத்தமாக நைட்டு தூங்கவே இல்லையா, ஒரே தலைவலியாக இருந்துச்சு. தென் டாக்டருக்கு கொஞ்சம் கோல்டாக இருந்ததுனால ரொம்ப கிராங்கியாக இருந்தா. மம்மி வந்து பிரியாணி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுக்கு வந்து பிரியாணி தானே எல்லார் வீட்லேயும் ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ பிரியாணி, தம் பிரியாணி, பாம்பே தம் பிரியாணி பண்ணியிருந்தோம். அண்ட் சிக்கன் ஃப்ரை, வேறு என்ன, வெங்காய பச்சடி இருந்துச்சு, ராய்த்தா. ஸோ ஸ்வீட்டுக்கு வந்து மார்னிங் பண்ண அந்த குலாப் ஜாமுன், ட்ரை குலாப் ஜாமுன் இருந்துச்சுன்னா அதை நாங்கள் சாப்பிடவே இல்லை. ஸோ ஸ்வீட்டுக்கு அதை வச்சுட்டோம். ஸோ சாப்பாடு ஒன்று ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்து என்னோடய டாக்டருக்கு வந்து ஊட்டி விட்டுட்டு அப்புறமா தான் நாங்கள் சாப்பிட்டோம். நல்லா பசி இருக்குது, ஆனால் சாப்பிடவே முடியல. அன்றைக்கி பிரியாணினாலே தனியாக ஒரு பசி வந்துடும்ல நமக்கு. ஸோ அப்படி பசி இருந்துச்சு, ஆனால் சாப்பிட முடியல. ஒரே தூக்கம் இல்லாமல், ஒரே டயர்டாக, தலைவலியாக ஒரு மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சு என் டேடி வந்து பேசிட்டு இருந்தாங்க. என்னோடய பிரின்சஸ் வந்து அவங்க நானாகிட்ட பேசிட்டு வீடியோ காலில் நாங்கள் ட்ரெஸ்ஸஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்பிட்டோம் ஊருக்கு. ஸோ எங்கள் மாமி வீட்டுனா என்னோடய டேடியோட அக்கா வீட்டுக்கு. ஸோ நாங்கள் எப்போதுமே அங்கே தான் போவோம். நாங்கள் மும்பையிலேருந்து இங்கே வெக்கேஷன் வந்தாலே அங்கே போகிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவோம். அது வந்து கொஞ்சம் வில்லேஜ் தான், பட் அது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அங்கே போனாலே ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும். அங்கே போயிட்டு எல்லாத்துக்கும் ஈடு விளையாடிட்டு நைட் போல் கிளம்பி வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து எந்த வேலையும் பண்ணலாம், அப்படியே படுத்தாச்சு. ஒரே டயர்டாக, ஏன்னா தலையை சுற்றும். ட்ரெஸ்ஸஸ்லாம் அப்படியே போட்டு அப்படியே நம்ம கழட்டி வச்சுட்டு இருந்தோமா, எல்லா கிளிப்பு, பேங்கிள்ஸ்ன்னு அப்படியே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலாம். இந்த நெக்ஸ்ட் டே ஃப்ரைடே விலாக். ஸோ ஃப்ரைடே ஜும்மா எல்லாம் முடிச்சுட்டு தொழுது முடிச்சுட்டு அன்றைக்கும் கொஞ்சம் வெளியே போனோம். என் அக்காவோட சசுரால் போயிருந்தோம். அவங்க வந்து பிஃபோர் டே வெனஸ்டே இது செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. நாங்கள் தேர்ஸ்டே தான் பண்ணோம். அதனால் அவங்க அன்றைக்கி வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டாங்க. அடுத்து நம்ம போய் பார்க்கணும் இல்லையா. ஸோ அவங்கள போய் பார்த்துட்டு இதெல்லாம் மிளாச்சிட்டு அதுக்கு தான் சிஸ்டர்ஸ் எல்லாம் கிளம்பிட்டு இருந்தோம் சேர்ந்து. அன்றைக்கி நாங்கள் வந்து சேமாக வியர் பண்ணியிருந்தோம் 3 பேருமே ட்ரெஸ்ஸஸ். ஆல்ரெடி நான் ட்ரெஸ் கலெக்ஷன் வீடியோவில் போட்டிருப்பேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் என்ன ட்ரெஸ்ஸஸ்லாம். ஸோ போகிற வரையிலே பேக்கரியில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கேக், பிஸ்கெட், ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருந்தோம். ஆட்டோவில் போயிட்டு இருக்கும்போது போகிற வழியில் ஒரு வீடு பார்த்தோம். அந்த வீடோட பேர் நீங்களே பாருங்கள், இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. ரொம்பவே டிஃப்ரெண்ட் தான் சொல்லியிருக்கேன். நீங்களாம் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக காமெண்ட் பண்ணுங்கள். யாருமே வச்சிருக்க மாட்டாங்க போல், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. போயிட்டு அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் எல்லாம் பேசிட்டு, ஸோ அங்கேருந்து எல்லோரும் வாங்க பெருநாக்குள்ளே போகலாம், இது அப்போ டைம் தானே இருக்கும். நான் இது வரைக்கும் அந்த இடத்துக்கு போனதே கிடையாது. எப்படி இருக்குன்னு கூட நான் பார்த்தது கிடையாது. என் சிஸ்டர்ஸ்லாம் போயிருக்காங்க, ஆனால் நான் அப்போதைக்கு போக முடியல. எனக்கு ரொம்ப ஹெட்டேக்காக இருந்துச்சு, ஒரு மாதிரி கோல்டாக சொல்லிட்டு நான் போகலை. என்னோடய சிஸ்டர்ஸு அங்கே என்னோடய அக்காலாம் போயிருந்தாங்க, எல்லாம் சேர்ந்து போயிட்டு. ஸோ என்னோடய சிஸ்டர்ஸ்லாம் போயிட்டு, ஆனால் ரொம்ப ரஷ்ஷு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகவே முடியல. எக்ஸிபிஷன் மாதிரி கூட்டம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சிஸ்டர்ஸ்லாம். அங்கே வந்து லேடிஸ் மட்டும் தான் போகணும், ஜென்ஸ்க்கு வந்து அலோவ் கிடையாது.
ஸோ அங்கேவே ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க, சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சின்னு சொல்லி அங்கே சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. ஏன்னா டைம் ஆயிடுச்சு, நைட் ஆயிடுச்சு ரிட்டன் வரதுக்கு. இந்த வருஷம் ரமதான் எப்போ வந்துச்சு எப்போ போச்சுன்னே தெரியல. அதுக்குள்ளே நம்ம ஈதே செலிப்ரேட் பண்ணி முடிச்சாச்சு. பட் அல்ஹம்துலில்லாஹ்னு ரொம்ப நல்லபடியாக போச்சு. ரமதானாக இருக்கட்டும், ஈதாக இருக்கட்டும். உங்களுக்குலாம் எப்படி போச்சுன்னு கண்டிப்பாக காமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். எல்லாரும் சேஃபாக செக்யூராக இருங்க. நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன vlog-ஆ இருக்கும்னு இனிமேல் யோசிக்கலாம். ஹாவ் எ குட் டே. خير الخلق كلهم مولاي